பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி எடுக்காது. எவன் சொன்னா? பேய் பசி பசிக்குது. இதெல்லாம் திங்கலாம். ஆனா வரப்போற பொண்ணு நம்மள தப்பா நினைக்கும். அந்த பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை என்ன பண்றேன் பாரு. அத்தான், என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன? எக்கச்சக்கமான ஐட்டம் பிடிச்சது. அதுல பிடிச்சது முதல் ஐட்டம் என்னது? கால் தரையில படாம நடக்கிற பாரு, அதான். 6 மாசமா அப்படித்தான் நடக்கிறேன். நான் ஒண்ணு கேட்பேன், கேளுங்க. தப்பா நினைக்க மாட்டியே? நினைக்க மாட்டேன். கேட்டுருவேன். கேளுங்கண்ணா. தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க. உன் பேர் என்ன? என் பேரு நீலவேணி. இந்தாங்க. இது என்ன குளிக்கிறதுக்கு தண்ணியா? குடிக்கிறதுக்கு பாலு. இத குடிச்சா விடிஞ்சு போகும். இந்தாங்க. நீ குடி. நீங்க குடிங்க. நீ குடி. நீங்க குடிங்க. நீ குடி. நான் குடிச்சிருவேன். நீ குடி. நான் வெளிய போய் கதவை சாத்திட்டு வந்துடுறேன். என்ன கெட்ட நாத்தம் அடிக்குது? லட்டா எதுல செஞ்சிருக்கானுங்க? என்னது? எல்லாத்தையுமே தின்னுட்டா? 2-3 பிளேட்ட காணா? ஐயோ, கொஞ்சம் அசந்தா 5 வரையிலையும் கடிச்சு தின்னுருவா போல இருக்க. எல்லாத்தையுமே தின்னுட்டியா? இத்தனையும் சாப்பிட்டு எனக்கு பத்தவே இல்லைங்க. இழிஞ்சது போ. பேச்சினி தின்னுருக்க. வேற என்ன வேணும்? எனக்கு ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும். ஆற்றத்தம் தானே, வாங்கி தர்றேன். ரத்தம் மட்டும் இல்லங்க, எலும்ப கடிச்சு திங்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெல்லி எலும்பா? எத்தனை கிலோனாலும் வாங்கி தர்றேன். ஓரத்துல உட்காந்து நல்லா கடிச்சு தின்னு. அப்புறம் தினம் ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போறேன். ரஜினிகாந்த் படமா, விஜயகாந்தா, கமலஹாசனா, பிரபுவா, சத்யராஜா, இல்ல எஸ்.எஸ். சந்திரன் நடிச்ச காமெடி படமா? அதெல்லாம் இல்ல. மாயமோகினி, மை டியர் குட்டிச்சாத்தான், ஜெகன் மோகினி. ஐயோ, எல்லாமே பேய் சம்பந்தமாவே இருக்கே. பயமா இருக்கே. சிச்சி நக்காத. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிரும். வா, என்ன கட்டி பிடி. முக்கியமான இடமெல்லாம் ஒடியுது. மெயின் ஐட்டம் ஒடியுது. ஆரம்பத்துல அசத்துறா. அம்மா, இன்னொரு தடவை கட்டி பிடி. ஐயோ, எலும்பெல்லாம் நொறுக்கிறாளே. அதெல்லாம் பின்னால பிசு பிசுன்னு இருக்கு. வாழைப்பழமா? கையெடு, கையெடு. இனிமே நீ கட்டி பிடிக்காத. கட்டில்ல நீ அந்த பக்கம், நான் இந்த பக்கம். கட்டி பிடிக்காமல கெட்டனா தடிக்குது. வாய்கிட்ட கொண்டு வராதவா? காஃபி 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 காஃபி. என்ன நம்ம முதல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நடக்குதா? அண்ணே, டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முதல் இரவு முடிஞ்சு படுத்திருக்கேன், பெட்ஷீட்டை உருவுறிய. உருவலாமா? உருவுனது தப்பு தானே. அண்ணே, அண்ணி எங்கண்ணே? எங்க அண்ணி? எனக்கு முதல் இரவு நடந்துச்சா இல்லையா? யார்கிட்ட கேக்குறீங்க? நிலவேணி, நிலவேணி. நிலவேணி, அண்ணே, அண்ணி எங்கண்ணே? யார்கிட்ட கேக்குற? நானும் தான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னங்க, பொழுது விடிஞ்சிருச்சா? ஏன் நீலவேணியின் குரல்? நான் இல்லாம எப்படி அங்க முதலிரவு நடக்கும்? ஐயோ, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. நீலவேணி, அண்ணி, நீலவேணி, அண்ணி. அண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பல்லு வளைக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல்லு வளர்க்கறத நான் பார்த்ததே இல்ல. செடியோட புடிங்கி வாயில வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. நீலவேணி,
பல் தேய்க்கிறீங்களா? ஐயோ இந்த குச்சி நம்ம வாயில நுழையாதும்மா. இது என்ன பிரமாதம்? எங்க அம்மா பல் தேய்க்கிறதுனா ஆலமரத்தையே புடிங்கி பல் தேய்ப்பாங்க. ஆலமரத்தையே புடிங்கி தேய்ப்பாங்களா? அப்படின்னா வாய் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. நீலவேணி, ஆ? ஐயோ ரொம்ப முக்கியம். போடு. இங்க எதுக்கு வந்து படுத்திருக்க? இந்த இடம் தான் பிடிக்கும். இங்க வந்து படுத்திருக்கீங்களே, கீழே விழுந்தா என்ன வருது? பாதாள கரைஞ்சு போட்டு தூக்கிடுவோம். வேலை கிழிஞ்சிருமே. ரொம்ப முக்கியம். சும்மா இருக்கியாடா? ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க போல இருக்கு. இவங்க அப்பா தூத்துக்குடி கடல்ல முத்தெடுத்தவர். இவ கிணத்துல முத்தெடுக்கிறதுக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன இந்த பாயிண்ட் போறான்றா? என்னங்க, எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன நானும் சேர்ந்து முத்தெடுக்கணுமா? அது இல்ல, நான் இந்த கிணத்து பக்கம் வராம இருக்கணும்னா இந்த கிணறு இடிக்கணுமா? இல்ல, பெட்ரூம்ல நீங்க ஒரு கிணறு தோண்டணும். பெட்ரூம்ல கிணறு தோன்றதா? தோண்டுங்க. சும்மாறா. இன்னைக்கு கிணறு தோண்ட சொல்லுவா, நாளைக்கு ஏரி தோண்ட சொல்லுவா, அப்புறம் ஏரியில தண்ணி வரலன்னு வா. ஐயோ இது சரி வராதுப்பா. அப்ப சரி, நான் எங்க அப்பா வீட்டுல படுத்த மாதிரி படுத்துக்கிறேன். உங்க அப்பா வீட்டுல நீ எப்படி படுத்திருந்த? வீட்டுக்கு பின்னாடி புளிய மரம். ஐயோ என்னடா இது, படுத்தா கிணத்தடியில படுப்பேங்கிறா, இல்லைன்னா புளிய மரத்துல தொங்குவேங்கிறா. இவன் நமக்கு சரிப்பட்டு வராது. இவளை நம்ம வச்சுக்கவே முடியாது. கவலைப்படாதீங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன். வச்சுக்க. இதே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணலாம்னு சொல்ல வந்தேன். ஐயோ உங்களை நம்பி வீட்டை திறந்து போட முடியாது போல இருக்க. சரி வா. தூக்கிட்டு போ. யோ போயா. பார்த்துட்டு போயிடுறேன். இது என்ன எக்ஸிபிஷனா? அப்படியே மிதிப்பேன். போயா. தலையில மிதிப்பேன், ஏன்னா வழுக்கும். அம்மா அம்மா பேக்கணும் நினைக்கிறேன். அப்படித்தான்